இப்போ நிறைய வித்தியாசமான திரைப்படங்களை பார்க்குறோம். இதே மாதிரி அப்போ வந்த திரைப்படம் தான் தலை கொடுத்தான் தம்பி திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய கதைக்களத்துல இளவரசி இருப்பாங்க. இளவரசி சாதாரண ஒருத்தனை வந்து காதலிப்பாங்க. இந்த காதல் விஷயம் மன்னனுக்கு தெரிய வர இந்த காதல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவாரு. உடனே இளவரசி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தற்கொலை செய்யற மாதிரி நாடகம்லாம் ஆடி உடனே அந்த காதலன் இருக்க இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியும் காதலனுக்கு திருமணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தையும் இருக்குன்னு. உடனே இது தெரிஞ்ச பிறகு காதலனையும் திருமணம் செய்ய முடியாது, மீண்டும் மன்னன் இருக்க இடத்துக்கு வரவும் முடியாது. அதுக்கு பிறகு இளவரசி என்ன செய்யறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதைக்களம். இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, இளவரசியா இருக்கட்டும், மன்னனா இருக்கட்டும், அந்த காதலனா இருக்கட்டும், இளவரசிக்கு உதவுற எல்லோருமே வந்து அவங்களுடைய கேரக்டர் அந்தந்த கதையை வந்து சொல்ற மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பெஸ்டான திரைப்படம்னு சொல்லலாம் இந்த தலை கொடுத்தான் தம்பி திரைப்படத்தை. மகாராஜா, என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? என் தம்பிக்காகத்தான் நான் உயிர் வாழ்ந்தேன். இனி அவன் இல்லாத உலகில் எனக்கு என்ன வேலை இருக்கிறது? இந்த சாகரா, நீ சாக வேண்டும் என்பது இந்திரஜித்தின் விருப்பம் அல்ல. நீ பூங்குடியுடன் இனிது வாழ வேண்டும் என்பதற்காக தன் தலை கொடுத்தானே உன் தம்பி. இந்த தியாகசீலனுக்கு தக்க மரியாதை செய்வோம் வா.